ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். எது நிரந்தரம் என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். ஆன்மீகத்தின் பார்வையில் இந்த பௌதிக படைப்புக்கள், இந்த பௌதிக உலகமே தற்காலிகமானது தான். அப்பொழுது எது நிரந்தரம்? ஆம், அதை காண்பதற்கு முன் தற்காலிகமானதை குறித்து ஒரு சிறிய பார்வை. அதாவது இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. இந்த உடல் சம்பந்தப்பட்ட சொந்தங்கள், உதாரணமாக அனைத்து சொந்த பந்தங்களும் பகவானால் இங்கு நமக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்துமே தற்காலிகமானது தான். ஆனால் யதார்த்தத்தை பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் தான் நேசிக்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஆனால் இந்த பந்தம் தற்காலிகமானது தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இங்கே ஒரு மனிதன் சம்பாதித்த பணம், அதற்கு முதலில் அவன் கற்ற பௌதீக கல்வி அனைத்துமே தற்காலிகமானது தான். சொத்துக்கள், உடைமைகள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமானது எது? ஆத்மா. அந்த நிரந்தர ஆத்மா தற்காலிகமாக இந்த மானிட பிறப்பில் உருவெடுத்துள்ளது. அப்பொழுது அடுத்த பிறப்பு இதைவிட மேம்பட்டதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய கீழே நோக்கி செல்லக்கூடாது. அப்போது நாம் எப்படி நம்முடைய அடுத்த பிறப்பை மேம்படுத்தி கொள்ள முடியும்? அதற்கு நாம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற கிரந்தங்களை தெளிவாக கற்றாலே ஆன்மீக பார்வை நமக்கு புலப்பட்டுவிடும். வாருங்கள், மேற்கூறிய கிரந்தங்களை எல்லாம் தெளிவாக கற்று ஆன்மீக பாதையிலே நிலை நின்று பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி நாம் நம்முடைய பிறப்பை மேம்படுத்தி கொள்வோம். ஆம், சுருக்கமாக சொல்லப்போனால் பிறவி பயனை அடையலாம். வாருங்கள். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.